ഹലോ ഹായ് മക്കളെ വെൽക്കം ബാക്ക് ടു பிஜேடி வேர்ல்ட் ஷோ. நம்மளை சுற்றியுள்ள மக்களை நம்ம பார்க்கும்போது ஈவன் நம்ம லைஃப்பில் கூட நம்ம ஏராளமான தடவை ஃபெயிலாக இருப்போம் லைஃப்பில். சிலவங்களோட வாழ்க்கையில் அவங்க வெற்றியே பெற்றிருக்க மாட்டாங்க. அவங்க நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க, வித்தியாசமான வேலைகளை ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒன்றுலேயுமே வெற்றி கிடைச்சிருக்காது. வேறு சிலவங்களை காப்பி அடித்து இவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும், இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. திரும்ப திரும்ப பண்ணாலும் வித்தியாசமாக பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் வெற்றி கிடைக்காது. அவங்க டோட்டலி கன்ஃபியூஸாக இருப்பாங்க, என்னன்னே புரியாது, டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. எதனால் இது நடக்குது? எதனால் சில ஆட்கள் என்னதான் பண்ணாலும் குறிப்பிட்ட அளவு வெற்றியை பெற முடியல, இல்லைன்னா டோட்டலி தோல்வி அடைகிறாங்க, இல்லைன்னா ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிறாங்க? இதுக்கு மெயின்லி ஒரே ஒரு ரீசன் தான், ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஏன்னா இவங்க செய்யக்கூடிய காரியத்தை இந்த யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணலை, இல்லைன்னா வேர்ஸ்ட் கேஸில் இவங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு இந்த யூனிவர்ஸ், இந்த மொத்த பிரபஞ்சமும் எதிராக ஒர்க் பண்ணுது, எதிராக இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஆச்சரியப்படுவீங்க, ஆனால் இது உண்மை. இது எப்படி நடக்குது? எதனால யூனிவர்ஸ் நம்ம செய்யக்கூடிய சில காரியங்களுக்கு எதிராக இருக்குது? எப்படி யூனிவர்ஸை நமக்கு ஃபேவராக கொண்டு வர முடியும்? அதை நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ பைலோ கோயிலோ அப்படின்னு ஒரு பெரிய சிந்தகர், எழுத்தாளர், அவர் ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ், ஒரு புக் எழுதியிருக்கார். அது ஒரு நாவல் தான் ஆக்சுவலி, புதினம், த ஆல்கமிஸ்ட். உங்களில் நிறைய பேர் ஒருவேளை ரீட் பண்ணியிருப்பீங்க. அது கோடிக்கணக்கான இல்லைன்னா லட்சக்கணக்கான மக்களோட லைஃப்பை டச் பண்ண ஒரு புக். லட்சக்கணக்கான மக்களோட லைஃப் மாறுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம், த ஆல்கமிஸ்ட். அந்த ஆல்கமிஸ்டோட ஸ்டோரி எப்படின்னா, அதில் ஒரு ஹீரோ இருப்பான், ஒரு பையன், இளைஞன். அவனுக்கு தெரிய வரும், ஒரு ட்ரெஷர் இருக்கு இந்த உலகத்தில், மிகப்பெரிய ஒரு புதையல். அதை எடுத்தா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக வசிக்கலாம் அப்படின்னு நினச்சி இவன் ஒரு பாவப்பட்ட பையன், ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய ஒரு பையன். அவன் அதுக்கான பயணத்தை துவங்குவான். பல இடங்களில் போவான், பல நாடுகளில் போவான், பல மக்களை விசிட் பண்ணுவான். ஆனால் எங்கேயுமே அவனுக்கு ட்ரெஷர் கிடைக்காது, புதையல் கிடைக்காது. கடைசியில் அவன் டயர்டாகி, எக்ஸாஸ்டட் ஆகி, ஓகே இன்னும் இது ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அவனோட வீட்டுக்கு திரும்பி வருவான். பல காலங்கள் தாண்டி அதுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு வந்த பிறகு அவனுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதாவது அவனோட அந்த ட்ரெஷர், அவன் இவ்வளோ காலங்கள் தேடின அந்த ட்ரெஷர் அவனோட வீட்டுக்கு பக்கத்தில் தான், அவனோட வீட்டுக்கு முற்றத்தில் உள்ள ஒரு 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 ஏரியாவில் தான் அந்த ட்ரெஷர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிப்பான். இது ஒரு கிரேட் ஃபிலசாபிக்கல் ட்ரூத் ஆக்சுவலி. இது வழியாக பவுலோ கோயிலோ என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில் சில டைமில் வெற்றிகளை, பாராட்டுகளை, உயர்வுகளை எங்கெல்லாமோ தேடுவோம். அது பண்ணால் கிடைக்குமா, இது பண்ணால் கிடைக்குமா, அந்த ஆளை மீட் பண்ணால் கிடைக்குமா, இது செய்தால் கிடைக்குமா, அவங்க அதை பண்ணி வெற்றி பெறுறாங்க, நானும் அது பண்ணலாமா, அப்படி மற்றவங்கள ஃபாலோ பண்ணுவோம், மற்றவங்கள காப்பி அடிப்போம், என்னெல்லாமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த ட்ரெஷரை, அந்த புதையலை நமக்குள்ள நம்ம தேடல. உண்மையான புதையல், உண்மையான வெற்றி எங்கே இருக்குன்னா, கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ரியல் கிஃப்ட். எல்லா மக்களுக்கும் ஒரு ரியல் கிஃப்ட் கடவுள் கொடுத்துருக்கு. அந்த ரியல் கிஃப்டில் தான், அந்த ரியல் கிஃப்டை, அந்த ட்ரெஷரை கண்டுபிடிப்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சியும், உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷனும், உண்மையான வெற்றியும் எல்லாமே அடங்கியிருக்கு.
இன்னொரு இடத்துல அந்த புக்கில் சொல்லுவார், ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லுவாருன்னா, பைலோ கோயிலோ, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எதுக்காக பிறந்தோம், இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய பிறந்தோம், நமக்கான செயல் என்ன, நமக்கான நோக்கம் என்ன. கடவுள் நமக்கு ஒரு கிஃப்ட் தந்திருக்காரு, ஒரு டேலண்ட் தந்திருக்காரு. அந்த டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், எதில் யூஸ் பண்ணணும், அப்படி நம்ம நோக்கத்தை கண்டுபிடிக்கும் போது, ஒரு மனுஷன் அவன் இந்த உலகத்தில் பிறந்ததோட நோக்கத்தை, வாழ்வதோட நோக்கத்தை கண்டுபிடிக்கும் போது, அதுக்கு பின்னால் போகும்போது, அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது, அதை பர்சீவ் பண்ணும்போது, த ஹோல் யூனிவர்ஸ், இந்த முழு பிரபஞ்சம், அதில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் நம்மளை சப்போர்ட் பண்ணும் அப்படி ஒன்று சொல்கிறார். திஸ் இஸ் த சீக்ரெட், திஸ் இஸ் த சீக்ரெட். இதை நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக பார்ப்போம். அதாவது நம்மளோட லைஃப்பில் உள்ள கிஃப்ட் என்ன, கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய கிஃப்ட் என்ன, அதை கண்டுபிடிச்சு அந்த திறமையின் படி, அந்த திறமையை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எதை சாதிக்கணும், என்னவாக்கும் நம்ம செய்யணும், எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். ஓகே, ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒரு பர்பஸ் உண்டு இல்லையா? நம்ம வாழ்க்கையில் என்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு மெஷினரிக்கும், ஒவ்வொரு எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கும், எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் உண்டு. ஆக்சுவலி வயலில் கதிர் இருக்கக்கூடிய மெஷினை வச்சு நம்ம ஒரு கம்பெனியில் கார் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. காரோட அந்த பாடி ஷெல்லை உருவாக்கக்கூடிய மெஷினரி வச்சு நம்ம வயலில் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. போத் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரெண்டு ரோல். அது அதோட ரோல் பண்ணும்போது தான் பர்ஃபெக்ட்லி எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதோட ஃபுல் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுது. இது இதோட காரியத்தை பண்ணும்போது தான் இது ஃபுல் ப்ரொடக்டிவிட்டியை 100% ஃப்ரூட்ஸை கொடுக்குது. அதுபோல தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வேறு யாரையுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க குவாலிட்டிஸை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் அவங்களோட பர்பஸ், அவங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், காட்ஸ் கிஃப்ட். அதை வச்சு அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னால் நம்ம ஓடக்கூடாது. அவங்க அப்படி பண்ணி வின் பண்ணாங்க, நானும் அது பண்ணி வின் பண்ணலாம். நோ நோ. ஸோ நமக்குன்னு ஒரு கிஃப்ட் கடவுள் தந்திருக்கு. அந்த கிஃப்டை கண்டுபிடிச்சு அதுக்கான பர்பஸ், நான் இதுதான் பண்ணணும், என்னோட லைஃப்பில் என்னோட மிஷன் இதுதான், என்னோட விஷன் இதுதான், என்னோட டேலண்ட் இதில் தான் கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு நம்ம பர்பஸை கண்டுபிடித்து அதை செய்ய துவங்கும் போது, அதை பேஷனேட்டாக, அதை ஆர்வத்தோட முயற்சி எடுத்து செய்ய துவங்கும் போது, இந்த முழு பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும், நான் இதை இன்னொரு விதத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, அமெரிக்காவில் 20th century ஒரு நியூ திங்கிங் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா 1930s 40s 50s எல்லாம் தாண்டி பெரிய டெவலப்டு ஸ்டேட் ஆன உடனே அங்கே உள்ள அவங்களோட கடவுள் நம்பிக்கை எல்லாமே போச்சு. அவங்க ஒரு போஷ் லைஃப்பில், என்ன ஆடம்பரமான லைஃப்பில் வாழ்க்கையை டைரக்ட் பண்ணாங்க. ஆனால் 1990s பிறகு 2000 இந்த காலகட்டங்களில் ஒரு புதிய ஃபிலாசபி திங்கிங் அமெரிக்காவில் திரும்பவும் உருவாச்சு. மக்கள் அது நேரமே இருந்த திங்கிங் தான். அது ரிலீஜியஸ் பீப்புள்கிட்ட மட்டும் இல்லை, அது சயின்டிஸ்டுக்கிட்டையும் ஃபிலாசபர்ஸுக்கிட்டையும் எல்லாம் உருவான ஒரு திங்கிங். அது என்னென்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும், நம்ம பெரிய மாளிகைகளை பார்க்குறோம், பெரிய பில்டிங்ஸை பார்க்குறோம், எக்யூப்மெண்ட்ஸை பார்க்குறோம், கம்பெனிஸை பார்க்கலாம், வெஹிக்கிள்ஸை பார்க்குறோம். இதெல்லாம் மனுஷன் டிசைன் பண்ணது, மனுஷனால் டிசைன் பண்ணப்பட்டது. உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியுமா? ஒரு 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 ஃபைன் மார்னிங் இந்த உலகத்தில் நம்ம மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு காரியமுமே இல்லை. வீடு, கூடாரம், பில்டிங்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஆனால் திடீரென்னு ஒரு ஃபைன் மார்னிங் வரும்போது இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி கற்பனை பண்ண முடியுமா? அது இம்பாசிபிள் இல்லையா? யாரோ திங்க் பண்ணியிருக்காங்க, யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க, யாரோ விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க.
யாரோ அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, அதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு டிசைன், யாராலேயோ செய்யப்பட்ட ஒரு டிசைன். ஸோ இப்போ நம்ம உலகத்துக்கு வருவோம், இந்த யூனிவர்ஸுக்கு வருவோம். இந்த மனுஷனால் செய்யப்பட்ட எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனையும் டிசைனையும் எல்லாம் தூக்கி மாற்றினாலும் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் பயங்கர ஒரு அதிசயம் நிறைஞ்சதாக இருக்குது. இங்கே நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது, நிறைய பிளானட்ஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, எல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் அலைன்மெண்ட்டில் இருக்குது, ஒரு இக்விலிபிரியத்தில் இருக்குது, பேலன்ஸில் இருக்குது. எல்லாமே ஒரு பேலன்ஸில் அப்படியே போயிட்டே இருக்குது, ஒரு ரிதத்தில் போயிட்டு இருக்கு. எதுவுமே அவுட் ஆஃப் பேலன்ஸ் போகல. உயிரினங்கள் இருக்குது, லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, எந்த மனுஷனாலையும் கண்டுபிடிக்க முடியாத லிவிங் ஆர்கானிசம்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபைன் மார்னிங் அவுட் ஆஃப் நத்திங்ல இருந்து வர முடியுமா? ஒரு செல்லில் இருந்து வர முடியுமா? நோ, இட் இஸ் இம்பாசிபிள். இந்த டிசைன், இந்த கிராண்ட் டிசைன், இந்த யூனிவர்ஸோட கிராண்ட் டிசைனுக்கு பின்னால ஒரு இன்டலெக்சுவல் டிசைனர் உண்டு. இன்டலெக்சுவல் டிசைன், அதுதான் ஐடியான்னு சொல்லுவாங்க, அந்த கான்செப்ட், அந்த திங்கிங், இன்டலெக்சுவல் டிசைன். இந்த யூனிவர்ஸே ஒரு இன்டலெக்சுவல் டிசைன் தான். இந்த இன்டலெக்சுவல், இது ஒரு இன்டலெக்சுவல் டிசைன்னா இதுக்கு பின்னால ஒரு இன்டலெக்சுவல் டிசைனர் உண்டு, ஒரு யூனிவர்சல் ஃபோர்ஸ் உண்டு. மேபி வி கால் காட். ஒரு யூனிவர்சல் ஃபோர்ஸ் என்விஷன் பண்ண, பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண கிரியேஷன் தான், டிசைன் தான் இந்த யூனிவர்ஸ். ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே ஒரு இன்டலெக்சுவல் டிசைனும் ஒரு இன்டலெக்சுவல் டிசைனர் உண்டுன்னா, இங்கே டிசைன் பண்ணப்பட்ட எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் இல்லையா? டிசைன் பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பர்பஸ் உண்டு. ஒவ்வொரு பர்பஸுக்காக நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஒவ்வொரு பர்பஸுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். அந்த பர்பஸை செய்வதற்கான டேலண்ட் இல்லைன்னா கிஃப்ட் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, ஆக்சுவலி இந்த யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகணும்னா, சில டைமில் பெரிய ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைடு எல்லாம் நடக்கும் இல்லையா? உருளு பொட்டல்னு கேரளாவில் சொல்லுவாங்க. திடீரென்னு ஒரு மலை அப்படியே பெயர்ந்து போகும், திடீரென்னு பெரிய ஆறு உடைச்சிட்டு வரும், அந்த வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும், டவுனையும், சிட்டியும் எல்லாத்தையும் கொண்டு போகும். உத்தரகாண்டில் நடந்தது உங்களுக்கு தெரியும், கிரேட் டிசாஸ்டர்ஸ். இதெல்லாம் எப்படி நடக்குது? சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நேச்சருக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நேச்சரில் உள்ள தண்ணியை போக விடாமல் தடுக்குது, ஓகே, பில்டிங் கட்டி கிராஸ் பண்ணுவது, அப்படி நேச்சரில் நம்ம இன்ட்ரூடு பண்ணி அதுக்கு எதிராக நம்ம செயல்படும் போது, நேச்சருக்கு எதிராக, யூனிவர்ஸுக்கு எதிராக நம்ம ஆர்டிஃபிஷியலாக செயல்படும் போது, ஒரு டைமில், ஒரு காலகட்டம் வரும்போது நேச்சர் அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணும். நேச்சர் அதை எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு பழைய இக்லிபிரியத்தை கொண்டு வர ட்ரை பண்ணும். பிகாஸ் நேச்சருக்கும் யூனிவர்ஸுக்கும் ஒரு இக்லிபிரியம் தேவை. அந்த இக்லிபிரியத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது, அதுக்கு எதிராக நிற்கும் போது, ஓகே, நேச்சர் இல்லைன்னா யூனிவர்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணாது, நமக்கு எதிராக ஒர்க் பண்ணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இன்னும் கடைசியாக சிம்பிளாக விளக்கி தரேன். இந்த யூனிவர்ஸ் நம்மளை எல்லாம் டிசைன் பண்ணியிருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு பர்பஸோட டிசைன் பண்ணியிருக்கு. நமக்குன்னு ஒரு நோக்கம், வாழ்வதற்கான ஒரு நோக்கம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. அதுக்கான டேலண்ட்ஸ், கிஃப்ட்ஸ் நமக்கு தரப்பட்டிருக்கு. அந்த கிஃப்டை நம்ம கண்டுபிடிச்சு, ட்ரெஷரை கண்டுபிடிச்சு, அதுக்கான பர்பஸை நம்ம செய்ய துவங்கும் போது தான் நம்ம இந்த யூனிவர்ஸுக்கு கூட இக்விலிபிரியத்தில் போகிறோம். யூனிவர்ஸ் நினச்ச காரியத்தை நம்ம செய்கிறோம். யூனிவர்ஸுக்கு கூட ஹார்மனியாக, ஒற்றுமையாக போகிறோம். அப்போ இந்த எல்லா யூனிவர்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, இவனோட வாழ்க்கையோட பர்பஸை கண்டுபிடிச்சிருக்கான், அதுக்காக ஒர்க் பண்ணுறான், எல்லா காரியம் ஃபேவரபிளாக நடக்கட்டும். ஓகே, அவனை தேடி வரட்டும் சில ஆட்கள், அவனை தேடி வரட்டும் சில சிச்சுவேஷன்ஸ். அதான் நம்ம பார்ப்போம், சில மக்கள் திடீரென்னு
உயர்வு பெறுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபெயில்யூரில் இருப்பாங்க, திடீரென்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திடீரென்னு ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க, திடீரென்னு அப்ராட் போவாங்க, திடீரென்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, கிளிக் ஆகும். ஓகே, அதுக்கு பிறகு அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பைபிளில் இப்படி ஒரு காரியம் உண்டு. பைபிளில் இதை இன்னொரு கான்செப்ட் வழியா, கடவுளுக்கு சித்தப்படி நம்ம நடக்கும்போது எல்லாம் சேம் தான். கடவுளுக்கு சித்தம்னா என்ன? நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோமோ அதை கண்டுபிடித்து அந்த பர்பஸை நிறைவேற்றுவது. ஓகே, கடவுளுக்கு சித்தப்படி நடக்கும்போது நம்ம செய்வதெல்லாம் கடவுள் வாய்க்க பண்ணுவார். கடவுளை பேஸ் பண்ணி சொல்லும்போது அப்படிதான் வரும். ஓகே, இந்த ஃபிலாசபிக்கல் எதை சொல்லும்போது, நீங்கள் யூனிவர்ஸ் உங்களை எதுக்கு படிச்சிருக்கோ அந்த பர்பஸை நீங்கள் செய்ய துவங்கும் போது, அதுக்கு பின்னால் பேஷனேட்டாக போகும்போது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவராக வந்து நிற்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஃபெயிலியர் வரலாம், தடைகள் வரலாம், ஆனால் அல்டிமேட்லி நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டுருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ட்ரை பண்ணிட்டீங்களா? 50 வயசாச்சா, 60 வயசாச்சா, 70 வயசாச்சா, இது வரைக்கும் சக்ஸஸ் வரலையா? எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுதா? சம்திங் இஸ் ராங். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வெற்றி கிடைக்கலையா? மேபி திஸ் மேபி எ ரீசன். இது மட்டும் இல்லை ரீசன். ஒருவேளை நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்திருக்க மாட்டீங்க, ஒருவேளை நீங்கள் டூ மச் டிஸ்ட்ராக்டிவாக இருந்திருப்பீங்க, ஒரு காரியத்தை குறிப்பிட்ட அளவு காலம் செய்யாமல் மாறி மாறி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்திருப்பீங்க. தே மே பி டிஃப்ரெண்ட் ரீசன். ஆனால் நிறைய பேரோட லைஃப்பில் இது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே, உங்களோட பர்பஸ் என்ன கண்டுபிடிங்க. 70 வயசில் கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ரியல் கிஃப்ட் என்ன, உங்கள் ரியல் டேலண்ட் என்ன, உங்கள் ரியல் பர்பஸ் என்ன, நீங்கள் எத்தனை வயசில் இருந்தாலும் இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியும், இன்னும் அதை நீங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுனா நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் தேவை, எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். Till we meet in the next video, wish you all the best.